பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஜீவ நதியை குறித்து உங்களோடு பேசும்படியாய் எசேக்கியேல் 47வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருக்கிற அந்த அற்புதமான வசனத்தை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் ஆண்டவர் ஆலயத்துக்கு அழைத்து சொல்லுகிறார். அந்த இடத்துல ஜீவ நதியை குறித்து பேசுகிற, ஆண்டுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு போகிற அந்த நதியை குறித்து சொல்லப்படுகிற பகுதி. ஆனால் இன்றைக்கு நமக்கு ஜீவ நதியாம் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அந்த நதி நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிற பொழுது, அந்த ஜீவ நதியாம் ஆவியானவர் நம்மை நிரப்புகிற பொழுது, இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறபடி இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல வறட்சி, தோல்வி, இடிக்கப்பட்ட சூழ்நிலை, பற்றாக்குறை, என்ன காரியம் இருந்தாலும் ஜீவ நதியாம் ஆவியானவர் அந்த இடத்தை பொறுப்பெடுக்கும்படியாய் ஒப்பு கொடுங்க. இந்த செய்தியின் முடிவுல உங்களுக்காய் ஜெபிக்க போறேன். அந்த நதி உங்களை தொடும்படியாய் இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணுமோ, ஜீவ நதியாம் ஆவியானவர் சகலவற்றையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவருங்க. அந்த நதி போற இடத்துல சந்தோஷம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். சங்கீதம் 46:4-5 சொல்லுகிறது, ஆண்டவரே, ஆண்டவருடைய அந்த நதி போகிற இடத்துல அது சந்தோஷிப்பிக்கும். அந்த இடத்துல தேவன் ஆசீர்வாதமாய் காரியங்களை செய்வார். அதே போல இன்றைக்கு அந்த ஜீவ நதியாம் ஆவியானவர் உங்களுக்குள்ள கடந்து வரும்படியாய் ஒரு விசை இந்த ஜெபத்துக்கு பிறகு தொடர்ந்து, ஆண்டவரே, ஆவியானவரே, என்னை நிரப்புங்கன்னு சொல்லி அந்த நதி உங்களை பலப்படுத்தும்படியா, அந்த நதி உங்க வாழ்க்கையில எல்லா இடத்துல பிரவேசிக்கும்படியாய், வேலை இடமாகட்டும், சரீரத்துல சுகமாகட்டும், குடும்பத்துல எந்த இடத்துல பற்றாக்குறையாகட்டும், ஜீவ நதியாம் ஆவியானவரே நீங்க கடந்து வரணும். எனக்குள்ள இந்த நதி புறப்பட்டு போகணும். ஆவியில நிறைந்து நான் ஜெபிப்பேன், ஆவியானுடைய வசனத்தை கொண்டு ஜெபிப்பேன். ஆண்டவரே, வசனத்தை வாசிக்க வாசிக்க அதில் இருக்கிற நதி கடந்து வரட்டும். ஆண்டவரே, இந்த நதி போகும் இடமெல்லாம், வசனம் சொல்லுகிறது, இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும், ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும், செழிப்பு உண்டாகும். ஆமா, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது இதுல இருக்கிற ஆவியானுடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தை நிறைக்கும். நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க அந்த நதி புறப்படும். ஆவியிலிருந்து ஜெபிக்க ஜெபிக்க நதி புறப்படும். தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க அந்த நதி புறப்படும். அந்த ஜீவ நதியாம் ஆவியானவர் உங்களை சந்திக்கும்படியா, உங்களுக்குள் இருந்து அந்த ஜீவ ஊற்றிலிருந்து இன்னும் அந்த நதி உங்களை ஆசீர்வதிக்கும்படியா உங்களுக்கு ஜெபிக்க போற. என்னோடு கூட ஜெபிங்க. ஏசப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனுக்காக, மகளுக்காக, வாலிப செல்வங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜீவ நதியாம் ஆவியானவர் இவர்கள் வாழ்க்கையை மாற்றும்படியா, இவர்கள் வாழ்க்கையில எந்த இடத்துல வெறுமை, ஏமாற்றம், தவிப்பு, பற்றாக்குறை, சரீர பலவீனம் இருக்கிறதோ, ஜீவ நதியாம் ஆவியானவர் அந்த இடங்கள் எல்லாம் மாற்றத்தை கொண்டு வருவீராக. ஆண்டவரே, எசேக்கியேல் 47:9 வசனத்துல சொல்லப்பட்டபடி அந்த நதி போகும் இடமெங்கும் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னீரே. அந்த நதி சந்திக்கட்டும். ஆண்டவரே, அந்த நதி இவர்களுக்குள்ள இன்னும் பெரிய காரியங்களை செய்யட்டும். ரிலீஸ் ரிலீஸ் தி லைஃப். ரிபோ ஹபாரலோ கோரோஷா ரபோ கோரோஷா ரபா ரிகா ஹல் கோரோகோரபோ. ஒவ்வொருவர் மேல அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக ஆவியானவர் ஒவ்வொருவரையும் மகிமையா மகிமையா எஸ் எஸ் நிரப்புங்க. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு சொல்லுங்க. நான் தினந்தோறும் அப்பா சமூகத்துல அபிஷேகத்தில் இருந்து ஜெபிப்பேன். ஆவியானவர் கிட்ட கொடுப்பேன். அந்த நதி என்னை நிரப்பும்படியா ஒப்பு கொடுக்க அந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். இவர்கள் சரீரத்துல, இவர்கள் குடும்பத்துல, வேலை இடத்துல, ஊழியத்துல மகிமையான அற்புதங்கள் நடக்கட்டும். ஜீவ நதியாம் ஆவியானவர் சம்பூரணமா உங்களை ஆசீர்வதித்து எல்லா வகைகளை காத்துக் கொள்ளுங்க. உங்க வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஜீவ நதியாம் ஆவியானவர் அவர் போகிற எல்லா இடத்துல ஆரோக்கியம். இந்த ஜெபம்
உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஜீவ நதி பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்யும். God bless you. God bless you.